பெண்களே, நாட்டின் கண்களே, கண்களே, சரீரத்தின் தூண்களே. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோடிகளுக்கு சுவிசேஷம் ஊழியங்கள் பெண்களே நாட்டின் கண்களே என்னும் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து அபிகாயில் என்னும் பெண்ணை குறித்து நாம் தியானிக்கலாம். அபிகாயில் என்பதற்கு மகிழ்ச்சிக்குரியவள் என்று அர்த்தம். இந்த அபிகாயிலை குறித்து வேதத்திலே 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்த்தோமானால், அபிகாயில் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் சவுல் ராஜாவாக இருக்கின்ற அந்த சமயத்திலே சவுல் ராஜாவுக்கு பயந்து காடுகளிலும் குகைகளிலும் கெபிகளிலும் வனாந்தரங்களிலும் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் கர்மேல் பர்வதத்துல நாபாலின் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது தாவீதும் அவனுடைய ஆட்களும் கர்மேலில் உள்ள நாபாலின் ஆட்களுக்கும் அவனுடைய மந்தைகளுக்கும் மிகவும் உறுதுணையாக பாதுகாப்பாக இருந்தார்கள். ஒரு முறை நாபாலின் ஆட்கள் தன்னுடைய மந்தைகளை மயிர் கத்தரிக்க போகும்போது இந்த நாபாலின் வேலையாட்களிடம் தாவீது சொல்லி அனுப்புகிறார், நாங்கள் இவ்வளவு நாளும் உங்களுடைய மந்தையை பராமரிச்சதுல எந்த ஒரு குறையும் ஒன்று கூட காணாம போனதில்ல, எந்த ஒரு மந்தையும் அல்லது எந்த ஒரு ஆடுகளும் இதுவரைக்கும் எதுவுமே காணாம போனதில்ல, நாங்க அவ்வளவு நல்ல ஒரு பாதுகாப்பா இருந்திருக்கிறோம், உங்க கையில இருந்து ஏதாவது எங்களுக்கு நீங்க கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நாபாலின் வேலைக்காரரிடம் தாவீது என்ன செய்யறாரு, சொல்லி அனுப்புறாரு. இந்த செய்திய அவங்க போய் நாபாலின் வேலையாட்கள் தாவீது சொன்னதா நாபாலிடம் சொல்லிய போது அந்த நாபால் என்கிற அந்த அபிகாயிலின் கணவரான அந்த நாபால் என்ன சொல்றாரு, அந்த தாவீது ராஜாவின் வார்த்தைக்கு செவி கொடுக்காம நாங்க ஏன் உங்களுக்கு உதவி செய்யணும், நீங்க யாருன்னே தெரியாது, உங்களுக்கு போய் நாங்க ஏன் உதவி செய்யணும்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல, ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிடாரு. சோ இந்த செய்தியை கேட்ட தாவீதுக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் என்ன செய்யறாரு, ஒரு 400 பேரோட கூட அந்த நாபாலோட யுத்தத்துக்கு ரெடி ஆகிறாரு. இப்ப யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டு வர்றாரு அப்படின்ற செய்தி அந்த நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலுக்கு கிடைத்த உடனே அந்த அபிகாயில் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்க செய்த காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாபால் தன்னுடைய பெயருக்கு ஏற்றாற் போலவே மகாபாரி குடித்தனக்காரனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகாபாரி குடித்தனக்காரன் என்றால் பெரும் செல்வந்தன், புத்தி இல்லாத செயலை செய்கின்ற ஒரு மனிதனா இருந்தான், தீங்கு செய்வதற்கு அஞ்சாதவன். இப்படிப்பட்ட ஒரு கெட்ட குணநலன்களை கொண்ட ஒரு மனிதனாக மிகவும் முரடனாக காணப்பட்டிருக்கிறான். இந்த நாபாலின் மனைவியாகிய அபிகாயில் தன் கணவருடைய மதீனமான செயலை எவ்வாறு தன்னுடைய நல்ல சமயோசிதமான புத்திசாலியான குணத்தினால் அவள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய மந்தைகளையும் எவ்வாறு காப்பாற்றினாள் என்பதை குறித்து இந்த பகுதியிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி, பாருங்க, தீவிரமாய் செயல்படுறாங்க மகா புத்திசாலியான இந்த அபிகாயில். இவ்வளவு போஜன பதார்த்தங்களை இமிடியேட்டா என்ன செய்யறாங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. இப்ப எவ்வளவு ஒரு துரிதமாய் செயல்படுகிற ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாங்க பாருங்க. சோ இதெல்லாம் கொண்டுகிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு தாவீதை எதிர்கொண்டு போக அவங்க ஆயத்தமாறாங்க. இந்த அபிகாயில்ட்ட இருந்து நாம என்ன கற்றுக்கொள்றோம்னா, தீவிரமாய் செயல்படுகிற பெண்ணாக, நல்ல புத்திசாலி உள்ள பெண்களாக. ஒருவேளை நம்மளுடைய கணவர் குடிச்சிட்டு ஏதாவது ஊர் வம்பு இழுத்துட்டு வர்றவங்களா இருக்கலாம், அல்லது புத்தி இல்லாத மதீனமான காரியங்களை செய்யறவங்களா இருக்கலாம். சோ பெண்களாகிய நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா,
நம்ம நேசிக்கிறவங்களாக, அவங்களை திருத்துறவர்களாக, அல்லது இவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு, இவருக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறவங்களா இல்லாம அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கணவர் திருந்தப்பட நம்ம ஜெபிக்கிறவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். இன்றைய காலங்கள்ல பார்த்தோம்னா தன்னுடைய பிள்ளைகளோ அல்லது கணவரோ ஏதாவது ஒரு தெருவிலையோ அல்லது ஊர்லயோ ஒரு பிரச்சனையில ஈடுபட்டாங்கன்னா, நீங்க இப்படி விட்டுட்டு வந்திருக்க கூடாது, இன்னும் நான் 2 செஞ்சுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவரை இன்னும் ஊட்டி விடுகிற அல்லது அவங்களுடைய கோபத்தை எழுப்பி விடுகிற பெண்களாக இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால குடும்பத்துல இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகி அந்த கோபத்துல போய் கணவரோ பிள்ளைகளோ ஏதாவது செஞ்சு கடைசியில அது ஒரு பெரிய ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி அலைய வேண்டிய நிலைமையில அந்த குடும்பம் சின்ன பின்னமாக்கப்பட்ட நிலைமையில நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்ல பெண்களாகி நாம் அபிகாயிலை போல ஒரு புத்திசாலியான பெண்களாக, தெளிந்த முடிவெடுக்கிற பெண்களாக, தன்னுடைய கணவருக்காக பரிந்து பேசுகிற, நம்முடைய பிள்ளைகள் மேலேயோ கணவர் மேலேயோ உள்ள கோபத்தை தணிக்கிறவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக இந்த அபிகாயிலிடம் காணப்பட்ட நல்ல ஒரு குணம் என்னன்னு பார்த்தோம்னா, தாழ்மையுள்ள ஒரு பெண்ணா இருந்தாங்க. ஒருவேளை இந்த தாவீது தான் இப்போ ராஜாவா இல்ல, ஆனா அவர் வனாந்தரத்துல ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் இந்த ஒரு பெரிய செல்வந்தனுடைய மனைவியான அந்த அபிகாயில் எப்படி இருந்தாங்க? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்றால், அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும் என்று தன்னை தாழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். தன்னை தாழ்த்தி பேசும்போது கோபத்தோடு வந்த அந்த தாவீதுக்கு என்ன செய்யுது? கோபம் தணியுது. ஒருவேளை இவங்க என்னுடைய கணவரை எப்படி நீங்க இப்படி சொல்லி இருக்கலாம், அல்லது என் கணவரை எதிரிட்டு எப்படி நீங்க யுத்தத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க சண்டையிடல, முறையிடல, முறுமுறுக்கல. மாறாக தன்னை தாழ்த்தி என்ன செய்யறாங்க? தன்னுடைய கணவருக்காக ஒரு பரிந்து பேசுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது அந்த யுத்தத்தை கைவிடுறாரு. ஒரு நல்ல சமாதானமான சூழ்நிலை காணப்படுறத நம்ம பார்க்கணும். பெண்களாகி நாமும் நீதியை நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சண்டை போடாம நம்ம தாழ்மையா நடந்துகிட்டோம்னா நமக்கு வருகிற எல்லா விதமான பொல்லாங்குகளில் இருந்தும் தீங்குகளில் இருந்தும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்பமா நம்ம நடத்த முடியும். அடுத்ததாக இந்த அபிகாயிலிடம் காணப்பட்ட விசேஷித்த குணம் என்னன்னா, ஞானமுள்ள ஒரு பெண்ணா இருந்தாங்க. அபிகாயிலின் கணவராகிய நாபால் மிகவும் குடித்தனக்காரனாய் குடிச்சிட்டு தன்னுடைய நண்பர்களோடு செல்வந்தர்களோடு சேர்ந்து தன்னுடைய நேரத்தை கழிப்பதிலும் மந்தையை பெருக்குவதில் மட்டும்தான் கவனமா இருந்தாரு. ஆனா இந்த அபிகாயில் தன் குடும்ப பொறுப்புகளோடு, நாட்டுல யாரு அதிகாரிகளா இருக்காங்க, இப்போ யாரு அதிபதியா இருக்கிறாங்க, இனி யாரு வரப்போறாங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சிருந்ததுனாலதான் 1 சாமுவேல் 25 அதிகாரத்துல சொல்றாங்க, நீர் இஸ்ரவேலுக்கு அதிபதியாக ஆண்டவர் உண்மை நியமிக்கும் போது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்றாங்க. ஆண்டவர் நீர் உண்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிருக்கிறார், நீர் என்ன செய்ய போறீங்க? தாவீது ராஜாவே, நீர் அதிபதியாக வரப்போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்த பிரச்சனைய சரியா அணுக முடிந்தது. ஆனா இந்த நாபால் என்ன செஞ்சாரு? மதீனம் உள்ளவரா, தாவீதை குறித்து தாவீது யார், ஈசாயின் குமாரன் யார் என்று சொல்லி அவரை குறித்த எந்த ஒரு தகவலுமே தெரியாம அவரை ரொம்ப என்ன செஞ்சாரு? அவமானப்படுத்துறாரு. ஆனா அபிகாயில் அப்படி அல்ல. அவ எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்தால் அதனால அந்த பிரச்சனைய சரியா சுமூகமா அவ கையாண்டாங்கிறத நம்ம இந்த சம்பவத்துல இருந்து பார்க்கலாம். பெண்களாகிய நாம் நம்மை சுற்றி என்ன காரியங்கள் நடக்கிறதுங்கிறத நாம் தெரிந்தவர்களா இருக்க வேண்டும்.
உலக காரியங்கள் என்னென்ன நடக்கிறது, யார் தேசத்தின் அதிகாரிகளாய் பொறுப்பேற்று இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அறிந்து தேசத்தின் அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டியதும் நம்முடைய விசேஷித்த கடமையா இருக்கிறது. அடுத்ததாக இந்த அபிகாயிலிடம் காணப்பட்ட ஒரு குணம் என்னன்னா, சிந்தித்து செயல்படுகிற ஒரு நல்ல பெண்ணா இருந்திருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, தாவீதை சந்தித்து நல்ல சமாதானப்படுத்தி அவங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது இங்க வீட்டுல என்ன நடக்கு, அந்த நாபால் என்ன பண்றாருன்னா, தன்னை போன்ற பெரும் செல்வந்தர்களுக்கு என்ன செய்யறாரு, ஒரு பெரிய விருந்து நடத்தி குடித்து வெறித்து இருக்கும்போது உடனே தான் போய் சந்தித்து பேசிய காரியத்தை, இவ்வளவு பெரிய ராஜாவை பார்த்து நீ ஏன் இப்படி பேசினீரு அப்படின்னு சொல்லி இந்த தன்னுடைய கணவரை குற்றப்படுத்தல, குறை சொல்லல, மாறா என்ன பண்றாங்க, போன செய்திய உடனே தெரிவிக்கல. ஏன்னா அந்த நேரத்துல அவங்க சொல்லி இருந்தா ஒருவேளை இன்னும் அதிகமா அவர் கோபத்துல என்ன செஞ்சிருக்கலாம், இந்த தாவீதை கொள்வதற்கு அவரு வகை தேடி இருக்கலாம். அப்படி இல்லாம கொலை பாதகம் நடைபெறாம என்ன செய்யறாங்க, அத சமயோசிதமா அந்த பிரச்சனைய கையாளுகிறத நம்ம பாக்குறோம். என்ன செய்யறாங்க, நாபால்கிட்ட உடனே பேசல, அவங்க நிதானமா அவன் குடி போதெல்லாம் தெளிஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க, அவங்க சொன்னதா நம்ம பார்க்கணும். பெண்களாகிய நாமும் ஒருவேளை நம்ம எல்லாருடைய வீட்டிலேயுமே கஷ்டங்கள் பிரச்சனைகள் புரிந்து கொள்ளாம இருக்கதான் செய்யும். நம்மளுடைய கணவர் வேலைக்கு போயிட்டு களைத்து வரும்போது அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டி இன்னும் கோபப்படுத்தாம, இன்னும் அவங்க மனமடிந்து போகாம, அவங்க நிதானமா ஆன சூழ்நிலைக்கு பரமா நம்ம சொல்ல வேண்டியதை பக்குவமா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தித்து செயல்படுகிற ஒரு பெண்ணா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் நம்ம பார்த்தோம்னா தாவீது கிட்டையும் போய் என்ன செய்யறாங்க, நல்ல ஒரு யோசனை சொல்றாங்க. தாவீது ராஜாவே சொல்றாரு, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இந்த அபிகாயில் தன்னுடைய நல்ல குணத்தின் மூலமா தாவீது மூலமா நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்ற வாழ்த்துதலையும் பெறுறாங்க. இதுக்கு என்ன காரணம், ஆரம்பத்துல தன்னுடைய கணவர் மேல இருந்த கோபத்தை சாந்தப்படுத்தும் விதமா என்ன செய்யறாங்க, நடந்துகிட்டாங்க. தாவீதும் எந்த ஒரு கோபமான சூழ்நிலையில தன்னுடைய கணவரை அழித்து போடாதபடி அவங்க பாதுகாத்து கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய யோசனையின் மூலமா ராஜாவுக்கும் நல்ல ஆலோசனைகளையும் கொடுத்தாங்க. அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த அபிகாயிலின் கணவர் இறந்து போறாரு. அப்போ என்ன செய்யறாரு, தாவீது ராஜாவான பின்பு அந்த நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலுடைய அவ்வளவு குணத்தையும் பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு பெண் நமக்கு மனைவியா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவளுடைய விருப்பத்தின் பேரிலேயே அபிகாயில மனைவியாகவும் சேர்த்து கொள்றாங்க. இந்த அபிகாயிலின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களை பெண்களாகிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். ஆண்டவருக்கு பிரியமான பெண்களாக நாம் இந்த பூமியில வாழுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் தருவாராங்க. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த அபிகாயிலின் வாழ்க்கை மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல பாடங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைய காலங்களிலும் முரடரான கணவன்கள் மூலமாக எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே அவர்கள் படுகிற எல்லா விதமான கஷ்டங்களையும், ஆண்டவரே அவமானங்களையும் அவதூறுகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீர் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கணவன்மார்களை நீர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று பார்க்கிறோமே சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ ஆளுகை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அபிகாயிலை போல ஆண்டவரே நல்ல ஞானமுள்ள பெண்களாய் செயல்பட, பிரச்சனைகளை எப்படி சமயோசிதமாய் நாங்கள் கையாள வேண்டும் என்று உம்மிடத்துல ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுத்த எங்கள் பெண்களாகிய ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தாழ்மையுள்ள குணத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. தாழ்மையுள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர் என்று பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட கிருபைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க.
ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பிரச்சனைகள், பாரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும் சுவாமி. குடும்பங்களில தெய்வீக சமாதானம், ஆளுகை ஜீவ நதியாய் பாய்ந்தோட நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. நீர் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்.